Hi friends, நான் மகாவிஷ்ணு. நான் ஒரு நல்ல ரெப்யூட்டட் MNC கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்கேன். ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் Wiki and Kaashiv Infotech. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் பர்சனை பற்றி பேச போகிறேங்க. ஃபஸ்ட்டு வந்து 2017 பாஸ்ட் அவுட்டுங்க. ஓகேவா, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் யூபிஎஸ்சிக்காக ப்ரிப்பேர் பண்ண ஒரு தம்பிங்க, சிவில் இன்ஜினியரு. ஓகேவா, இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து சார் நான் ஒரு 5 வருஷமாக போராடிட்டேன் சார். ஸோ லைஃப்பில் வந்து செட்டில் ஆக முடியல, கவர்மெண்ட் எக்ஸாம் என்னால் கிராக் பண்ண முடியல, நான் கவர்மெண்ட் ஐடிக்குள்ளே வரலான்னு கேட்கும்போது எனக்கு பயங்கரமான ஷாக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ வந்திருக்கணும், அது நீ சிவில் இன்ஜினியர், நீ என்ன பண்ண போகிற சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு நான் ரொம்ப ஆச்சரியமாக கேட்டேங்க. அது என்னுடைய தம்பி மகாவிஷ்ணு கிட்டதாங்க. ஸோ மகாவிஷ்ணுவை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சின்சியர், அவ்வளோ டெடிக்கேட்டடுங்க. ஓகே, கண்டிப்பாக அவர் வந்து இன்டர்வியூ கிராக் பண்ணுவார்னு ஹெச்ஆர் சொன்னாங்கன்னா பார்த்துங்க, ஹெச்ஆர் நம்பினாங்க. ஃபஸ்ட் அவர்கிட்ட பேசும்போது இந்த பையன் கிராக் பண்ணுவாங்க சார் அப்படின்ட்டுங்க. லயோலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னையில் படித்த ஒரு சிவில் இன்ஜினியர் தான் நம்முடைய மகாவிஷ்ணுங்க. பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கருங்க. எப்படி தெரியுமா, அவர்கிட்ட பேசினேன், தம்பி சிவில் இன்ஜினியர் எப்படி தெரியுமா இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியராக நீ மாறணும்னு கேட்கும்போது, சார் நீங்கள் கொடுக்குற நோட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு நோட்டு போட்டு கொஷின் ஆன்சர் எல்லாத்தையும் ஃபுல்லாக ஒரு நோட்டு ஃபுல்லாக எழுதி டே அண்ட் நைட் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம் சார். அந்த ப்ரிப்பேர் பண்ணோடைய அந்த ஹார்ட் ஒர்க் தான் வந்து என்னை ஜெயிக்க வச்சுன்னு சொல்லும்போது அவ்வளோ ஆச்சரியமாக பார்த்தா மகாவிஷ்ணுவை பார்த்தீங்க. அவ்வளோ சின்சியர், அவ்வளோ டெடிகேஷன் அண்டு எப்படி சொல்கிறதுங்க, டவுன் டு எர்த்துன்னு சொல்லாங்க. ஓகேவா, ஸோ வாழ்க்கையில் வந்து எல்லோரும் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி தோத்துட்டேன்னு நிற்கிற ஒவ்வொருத்தருக்கும் மகாவிஷ்ணு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்காருங்க. இல்லைங்க, நமக்கு ஒரு வேறு வாழ்க்கையும் இருக்குது, ஜெயிக்கக்கூடிய நாம தான் வந்து நாளைக்கு இந்த சமுதாயத்தை மாற்ற முடியும் அப்படின்ட்டு ஒரு எடுத்துக்காட்டாக தான் மகாவிஷ்ணு இருக்காருங்க. மகாவிஷ்ணுவை பார்க்கும்போது ஒரே ஒரு கோட்ஸ் மட்டும் சொல்லி நான் முடிக்கணும்னு ஆசைப்பட்றேங்க. சோதனைகள் என்பது வாழ்வில் அனைவருக்கும் வரும், வெற்றியாளர்களுக்கு வருவது சகஜம்தான். அந்த சாதனைகள் படைத்த ஒவ்வொரு வெற்றியாளரின் வாழ்க்கையிலும் சோதனைகள் இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. மகாவிஷ்ணு வந்து சார் செம்ம ஜாபுங்க, செம்ம ஆஃபருங்க, நல்ல சேலரி, நான் ப்ளேஸ் ஆகிட்டேன், இப்போ நான் என் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லும் போது ஆச்சரியமாக பார்த்தேன், நீ இன்னுமா விடலை அப்படின்ட்டு. வாங்க மகாவிஷ்ணு பேசுறது கேட்கலாங்க. நான் ஐடியிலேருந்து ஐடிக்குள்ளே போக முடியுமான்றது எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருக்கும். அதுவும் வந்து ஒரு 5 வருஷம் பிரேக் இருந்துச்சுன்னா வந்து சத்தியமாக போகிறத பற்றி திங்க் கூட பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதுவும் ஜென்யூனாக போகணும்னு நினைக்க கூட மாட்டாங்க. ஓகேவா, 5 வருஷம் பிரேக்னால் வந்து வேலை கிடைக்காது உண்மையாகவே. சரிங்களா, அது ஒன்று. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து நான் ஐடிலையும் சிவில் இன்னும் மோசம். சிவில்லாம் வந்து ரொம்ப நான் ஐடியில் ரொம்ப தூரம் இருக்கிற ஒரு பீப்புளுங்க. அவங்களாம் வந்து உள்ளே நுழைய முடியுமான்னு கேட்குற ஒவ்வொருத்தருக்கான பதிலும் நம்ம மகாவிஷ்ணு உங்களுக்கு சொல்லுவாருங்க. 5 வருஷம் கேப்புங்க, சிவில் இன்ஜினியருங்க. ஆனால் இன்டர்வியூவில் பட்டையை கிளப்பிட்டாருங்க. ஹெச்ஆர்லாம் வந்து எழுந்து கைத்தட்டுற அளவு வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணவருங்க ஒருத்தருங்க. அண்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து செம்மையாக பண்ணிட்டு இருந்தாருங்க. நம்ம கம்பெனியில் படிச்சுட்டு ட்ரெயினியாக ஒர்க் பண்ணிட்டு இப்போ ஒரு டாப் மோஸ்ட் MNC கம்பெனியில் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு சேலரியில் ப்ளேஸ் ஆகிருக்காருங்க. வாழ்த்துக்கள் மகாவிஷ்ணு. இந்த வீடியோ பார்க்குற மக்களுக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டுங்க. ப்ளேஸ் ஆன கேண்டிடேட் வந்து கண்டிப்பாக அவர் எந்த கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ சேலரின்னு சொல்ல வேண்டாம்னு என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே மன்னிச்சுங்க, அதை பற்றி நாங்கள் வெளியில் ஷேர் பண்ண முடியாதுங்க. எனிவே நீங்களும் அவங்கள வாழ்த்தணுன்னு நான் வேண்டிக்கிறேங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மகாவிஷ்ணு. என்னோடய நேட்டிவ் சென்னை தான். நான் வந்து லயோலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு ஒரு காலேஜில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் 2017 பாஸ்ட் அவுட்டு. நான் வந்து கடந்த 5 வருஷமாக வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணேன். அதில் பெருசாக கிளிக் ஆகலை. எனக்கு அடுத்த பேஷன் ஒன்று பார்த்தா அது டெக்னாலஜி தான். டெக்னாலஜி கற்றுக்கணுன்னு ஒரு க்யூரியாசிட்டி. ஸோ நான் அதை சர்ச் பண்ணும்போது யூடியூப்பில் வெங்கட் சாரோட வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துருக்கேன். சரி, அதனால் அவரை
வந்து நேரில் வந்து மீட் பண்ணி அவர்கிட்ட ஒரு கைடன்ஸ் கேட்கலான்னு இங்கே நேரில் வந்தேன். வந்து பார்த்ததுக்கு அவர் என்னை ப்ராப்பராக கைட் பண்ணி இன்டர்ன்ஷிப் ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணி ஒரு இப்போ ஒரு நல்ல எம்என்சி கம்பெனியில் என்னை ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. அவர் சார் சொல்கிறத எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணால் எல்லாருமே ப்ளேஸ் ஆகலாம். எல்லாருமே ப்ராப்பராக சார் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் மற்ற இருக்க ட்ரெயினர்ஸ் எல்லாருமே ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணுறாங்க. அவங்களோட ஸ்கில்ஸ் வந்து நல்லா இருக்குது. ஸோ நம்ம வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். நான் யூடியூப்பை பார்த்து வெங்கட் சார்கிட்ட என்கொயர் பண்ணுறதுக்கு நேரில் வந்து அவர்கிட்ட பேசும்போது சார்கிட்ட வந்து கேட்டேன், இந்த மாதிரி ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டு நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்களே சார், எனக்கும் அந்த மாதிரி பண்ணி போகலாமா அப்படின்னு சார்கிட்ட விசாரிக்கும் போது சார் சொன்ன ஒரே விஷயம், ஜென்யூனாக போகிறது எப்பயுமே உனக்கு தலை நிமிர்ந்து நிற்கலாம்ப்பா எங்கே வேலைக்கு போனாலும். ஸோ நீ ஜென்யூனாகவே ட்ரை பண்ணு. என் சைட்லேருந்து நான் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடுறேனோ அதே அளவுக்கு நீயும் ஹார்ட் ஒர்க் போட்டேன்னா கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அந்த இது வந்து அப்போ அந்த ஜென்யூனிட்டி இப்போ என்னோடய ரிசல்ட்டாக அமைஞ்சிருக்கு. சார் சொன்ன அந்த வார்த்தை தான் இப்போ நான் வந்து ஒரு நல்ல எம்என்சி கம்பெனியில் ஒரு நல்ல பேரோலில் ப்ளேஸ் ஆகியிருக்கேன். இதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்னு தான் நான் சொல்லணும். தேங்க்யூ ஃபார் வெங்கட் சார் அண்ட் காஷிவ் இன்ஃபோடெக்.